ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நம்ம குரூப் 2 கோசரம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தமிழ் பார்த்துட்ருக்கோம். இது 2018 குரூப் 2 கொஸ்டின் பேப்பர். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் தமிழ் கொஸ்டின் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்? அது பாரதிதாசன். இது ஓல்டு புக்கில் தான் இருக்குது. இதில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் மேக்ஸிமம் ஓல்டு புக்கில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது 2018 கொஸ்டின். அப்போ 2019 என்னமோ தான் நம்மளுக்கு மாற்றினாங்க. அதனால் இதில் இருக்கிற கொஸ்டின் எல்லாமே ஓல்டு புக்கில் தான் இருக்கும். இதனால் இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதிலிருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடையெடுத்த ஆகுபெயர் இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது திருக்குறள். திருக்குறள் தான் அடையெடுத்த ஆகுபெயர் என்று அழைக்கப்படுகிறது. 3. பாசிலை பிரித்தெழுதுக. இதில் பசுமை கூட்டல் இலை என்பது சரியான விடை. 4. பிழையான கூற்றை கண்டறிக. வன்சொடர் குற்றியல் உகரத்தின் பின்வரும் வல்லினம் மிகாது என்பது பிழையான தொடர். மற்றதெல்லாம் பாருங்க. உண்மை தொகையில் வல்லினம் மிகாது என்பது சரியான விடை. இரட்டை கிளவியிலும் வல்லினம் மிகாது என்பதும் சரியான விடை. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது என்பதும் சரியான விடை. இந்த வல்லினம் மிகும் மிகாது இதில் நீங்கள் படிக்க வேண்டியது ஏதோ ஒன்று தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஏதோ ஒன்று வல்லினம் மிகும் இடத்தை தெளிவாக படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா வல்லினம் மிகா இடத்தை நீங்கள் ஈஸியாக பார்த்து எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா கேட்குறது எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியாக தான் கேட்பாங்க. கஷ்டமாலாம் கேட்க மாட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. செல்வி பாடினாள் இது திணைவலு. 2வது என் மாமா வந்தது என்பது திணை வளாநிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்தேன் அப்படிங்கிறது இடவலு. நாய் கத்தும் என்பது மரபு வலு. இதில் என்ன கேட்டிருக்காங்க? பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. அப்போ நாய் கத்தும் என்பது மரபு வலு என்பது தான் சரியான விடை. நாய் என்ன பண்ணும்? குறைக்கும். 6. பிழையான தொடரை கண்டறிக. இதில் இரட்டை கிளவி பின் வல்லினம் மிகும். முன்னையே பார்த்தோம். இரட்டை கிளவியின் பின் வல்லினம் மிகாது என்பது சரியான விடை. இந்த இரண்டு முதல்ல நீங்கள் ஒரு கொஸ்டினை அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டின் தெரியலைன்னா ஃபஸ்ட்டு அந்த 100 வரைக்கும் போயிட்டு திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து வாங்க. ஏன்னா நீங்கள் தவறாக, அதாவது ஒரு கொஸ்டின் தெரியல அப்படிங்கிறது ஒரு ஆன்சர் அடுத்த கொஸ்டினில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான். அடுத்தது ஆங்கில சொல் தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. செக் அப்படின்னா அது காசோலை. ஃபைல் அப்படின்னா அது கோப்பு. விசா அப்படின்னா நுழைவு இசைவு. பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு. அடுத்தது அவன் பொன்னன் எவ்வகை பெயர் அப்படின்னா அது பொருட்பெயர். பொன் அப்படின்னா அது தங்கம், அதனால் அது பொருட்பெயர். அடுத்ததா ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக. ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக மாற்றுவது 2ஆம் வேற்றுமை. செய்யப்படு பொருளாக மாற்றுவது 2ஆம் வேற்றுமை. இது மாதிரி 3ஆம் வேற்றுமைக்கும் ஒரு சொல் இருக்குது. 4ஆம் வேற்றுமைக்கும் ஒரு சொல் இருக்குது. அதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது நியூ புக்கில் இருக்குது. இந்த வேற்றுமையை நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. அதனால தான் புக் பேக்லேயே இருக்குது. 3ஆம் வேற்றுமைக்கு புக் பேக்கில் இருக்குது. அதனால் இதை படித்து வச்சுக்கோங்க. கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடரை தேர்வு செய்க. தைத்த சட்டை என்பது பெயரச்ச தொடர். அடுத்தது குழல் கேட்டு மகிழ்ந்தான் இது எவ்வகை ஆகுபெயர்? கருவி ஆகுபெயர். குழல் என்பது ஒரு கருவி. அதன் மூலமாக ஒரு இசை வருது. அதனால தான் அது ஒரு கருவியாகு பெயர். பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா கொழல் வினா. வாங்குவதற்காக கேட்கப்படுற வினா கொழல் வினா. அடுத்தது அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது. அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது நேரடி. இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. நேரடி தான் அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருது. இந்த ஆப்ஷனில் நீங்கள் இதை பார்த்து கரெக்டாக விடையளிங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து தலையின் வகை அறிக. காய்முன் நிறை இதுவுமே முக்கியம். ஏன்னா இது மொத்தம் 7 இருக்குது. தலை அப்படிங்கிறது இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. காய்முன் நிறை வருவது கலித்தலை. அடுத்து செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் செய்தொடர் அமைந்துள்ள நூல் எது அப்படின்னா இது திருவள்ளுவர் மலை. இது புக் பேக்கில் ஒரு ஸ்மால் பாக்ஸில், அதாவது ஓல்டு புக்கில் தான் ஒரு பாக்ஸில் கொடுத்து வச்சுருப்பாங்க. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுவுமே முக்கியம். தீரா இடும்பை தருவது ஆராயாமை ஐயப்படுதல்.
17 பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று நாலடியார். 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று நாலடியார். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதை என அழைக்கப்படுகிறது என்பது தவறான விடை. தம்மன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை அப்படின்னா அது 96. ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் அப்படின்னா அது புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். அடுத்தது 21 துஞ்சல் அப்படின்னா அது சோம்பல். தமியர் அப்படின்னா அது தனித்தவர். தாள் அப்படின்னா அது முயற்சி. நோன்மை அப்படின்னா அது வலிமை. இதை பார்த்து வச்சிங்க, இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். துஞ்சல் அப்படின்னா அது சோம்பல். தமியர் அப்படின்னா தனித்தவர். தாள் அப்படின்னா அது முயற்சி. நோன்மை அப்படின்னா வலிமை. புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஆங்கிலம் வந்துட்டாவே நீங்கள் ஜியூபே போட்டுடலாம். அடுத்து திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதியவர் பெரியவாச்சான் பிள்ளை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நியூ புக்லேயுமே இருக்குது. திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதியவர் யாருன்னு பெரியவாச்சான் பிள்ளை. 24 பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைந்துய்ந்த தேருளும் உணர்வில்லாத சிறுமையே ஞான என்றார். இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறது? நாவுக்கரசர். இது ஓல்டு புக், 10th ஓல்டு புக்கில் இருக்குது. திருநாவுக்கரசரை பற்றி படிங்க. அடுத்தது பொருளறிந்து பொறுத்துக. ஒல்லை அப்படின்னா அது விரைவு. ஒல்லை அப்படின்னா விரைவு. ஈறு அப்படின்னா எல்லை. மேதி அப்படின்னா எருமை. அங்கனர் அப்படின்னா சிவன். குருசு என்பதன் பொருள் சிலுவை. கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் எச்.ஏ. கிருஷ்ண பிள்ளை. 28 பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராய் பணிபுரிந்தார்? இது திருமலை நாயக்க மன்னர். இதுமாரி இன்னமும் இருக்குது. மாணிக்க வாசகர் எந்த அவைன்னு இருக்குது? மாணிக்க வாசகர் அரிமர்த்தன பாண்டியன். அதுமாரி நிறையா இருக்குது. நீங்கள் அதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. பொருந்தாத இணையை கண்டறிய. இதில் முக்கூடற்பல்லு நாதகுத்தனார் அப்படின்னு இருக்கு. இது பொருந்தாதது. உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள். கடிகை முத்து புலவரின் மாணவர் உமறு புலவர். பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஞானிய ஆசிரியராக ஒழுகி வந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா அது சுந்தர சுவாமிகள். இதில் பாருங்கள், சுந்தராச்சாரியார், சுசீந்திர முனிவர், பெருமாள் பிள்ளை அப்படின்னு நிறையா கொடுத்துருக்காங்க. ஆனால் சுந்தரா சுவாமிகள் என்பது சரியான விடை. நமக்கு தொழில் கவிதை நாட்டுக்குலைத்தல் என முழக்கமிட்டவர் சுப்பிரமணிய பாரதியார். பகுத்தறிவு கவிராயர் என மக்களால் அழைக்கப்படுவர் யார்? அது யாருன்னா உடுமலை நாராயண கவி. இந்த உடுமலை நாராயண கவி தான் இன்னொருத்தரை அவர் கோட்டை நான் பேட்டை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது யாருன்னா அதுதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை உடுமலை நாராயண கவி சொல்லியிருப்பாரு. அவர் கோட்டை நான் பேட்டை. இதில் அவர் கோட்டை என்பது யாரை குறிக்கும், நான் பேட்டை என்பது யாரை குறிக்கும் என்று கூறியவர் யார்? இதுமாரி கேட்பாங்க. அவர் கோட்டை அப்படின்னா பட்டுக்கோட்டை, நான் பேட்டை அப்படின்னா அது உடுமலை நாராயண கவி. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் சாலை இளந்திரையன். 37 இசைத்தமிழ். முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று பெருநாரை. பம்பல் சம்பந்த முதலியாரின் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் புஷ்பவல்லி. பம்பல் சம்பந்த முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் புஷ்பவல்லி. 39 இயற்பெயர் கண்டறிய. இதில் பாரதியாருக்கு என்னது? சுப்பிரமணியன். பாரதிதாசன் சுப்புரத்தினம். சுரதா ராசகோபாலன். வாணிதாசன் அரங்கசாமி என்கிற எத்திராசலு. மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் மறைமலை அடிகள். இது நியூ புக்லேயே இருக்குது. இதையே பார்த்து வச்சுக்கோங்க. யார் காப்பார் என்று தமிழெண்ணை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர். அவர் யார்? அவர் தான் உவே சாமிநாத ஐயர். தமிழ் தாத்தா உவேசான்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா ஓலைச்சுவடிகளை இவர் தான் கலெக்ட் பண்ணி அதை அச்சிட்டு வெளியிட்டிருப்பார். தேவநாய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? 43 நூல்களை படைத்துள்ளார். இதுவுமே முக்கியம்தான். ஏன்னா 1-2 கொஸ்டின் இதுமாரி கேட்பாங்க. ஞானக்கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார்? இது புதுசாக இருக்குது. ஞானக்கண்ணாடி அப்படின்னா வீரமாமுனிவர். தட்சிணமேரு என்று ராசராசனால் அழைக்கப்பட்ட கோவில் தஞ்சை பெரிய கோவில்.
தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் என்னென்ன பார்த்தோம்னா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. தன்மை அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் கலர் நிலம். தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் கலர் நிலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து வச்சுங்க. அடுத்தது 47 குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை. இது என்னென்ன அப்படிங்கிறது இங்கே பறை கொடுத்துருக்காங்க, அதை பொருத்தணும். இதில் நமக்கு குறிஞ்சி அப்படின்னா தொண்டகப்பறை, முல்லை அப்படின்னா ஏறுகோட்பறை, மருதம் அப்படின்னா அது மணமுலா நெல்லரிக்கிணை, பாலை அப்படின்னா அது துடிப்பறை. 48 பெரும்பொழுது கார்காலம் அப்படின்னா அது ஆவணி புரட்டாசி, முன்பனி அப்படின்னா அது மார்கழித்தை, முதுவேநீர் அப்படின்னா அது ஆனி ஆடி, குளிர்காலம் அப்படின்னா ஐப்பசி கார்த்திகை. உச்சரிதல், சுவைத்தல், நுகர்தல் இம்மூன்றும் எவ்வுயிர் கூறியது அப்படின்னா கரையான் எறும்பு. இதுவும் படிச்சு வச்சுங்க. இந்த உச்சரிதல், சுவைத்தல், நுகர்தல் என்பது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்கலாம். அது தொல்காப்பியம். அடுத்தது பிரித்தல். வேறு இல்லை, வேறு கூட்டல் இல்லை என்பதுதான் வேறு இல்லை. இதை வேர் கூட்டல் இல்லை அப்படின்னு கேட்டிருந்தா நீங்கள் என்ன எழுதியிருப்பீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேர் கூட்டல் இல்லை. இந்த வேறு என்பது தான் சரியான விடை. இந்த இதை வச்சு பார்த்துக்குங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. மீதி 50 கொஸ்டினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.